பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்களால் கட்டப்பட்ட பல்வேறு கோவில்களில் ஏதேனும் ஒரு அதிசயத்தை நாம் காணத்தான் செய்கிறோம். அந்த வகையில் விஞ்ஞானிகளையே ஆச்சரியப்பட வைத்த 5 இந்திய கோவில்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள். முதலாவதாக ஒடிசா மாநிலம் கோனார்க்கில் உள்ள கோனார்க் சூரியனார் கோவிலின் அதிசயத்தை பார்ப்போம். இந்த கோவிலின் மூலவராக இருப்பவர் சூரிய பகவான். அவரின் சிலை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை எப்போதும் காற்றில் மிதந்தவாறே இருந்துள்ளது. அந்த சிலை எப்படி காற்றில் மிதக்கிறது என்ற ரகசியம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் அந்த கோவில் கோபுரத்தின் ஒரு பகுதி போர்த்துகீசியர்களால் இடிக்கப்பட்டது. அச்சமயத்தில் அந்த கோவில் கோபுரத்தில் மிகப்பெரிய காந்தங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. அதோடு அந்த கோவில் சுவற்றில் உள்ள கற்களுக்கு இடையே இரும்புகளும் சூரிய பகவான் சிலையில் இரும்பு துகள்களும் சேர்க்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. காந்தம் மற்றும் இரும்பின் சரியான கலவையால் சூரிய பகவானின் சிலையில் இருந்த இரும்பு துகள்கள் காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த சிலை மிதப்பது கண்டறியப்பட்டது. ஆயினும் கோபுர இடிபாட்டிற்கு பின்னர் கோபுரத்தில் இருந்த காந்தங்கள் இடிந்து விழுந்ததால் அங்கிருக்கும் சூரிய பகவானின் சிலை தற்போது மிதப்பதில்லை. இது குறித்த கல்வெட்டு ஆதாரங்கள் பெரிதாக இல்லை என்றாலும் அந்த ஊர் மக்களும் அந்த கோவிலை சுற்றி காண்பிப்பவர்களும் இந்த வரலாறை தெளிவாக கூறுவது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக கர்நாடக மாநிலம் சிர்ஷி தாலுகாவில் தென்பட்ட விசித்திரமான லிங்கங்களை பற்றி பார்ப்போம். இந்த பகுதியில் சல்மாலா என்றொரு ஆறு உள்ளது. வற்றாமல் ஓடும் இந்த ஆற்றின் நீரை நம்பி அங்கு பல்லாயிரம் மக்கள் வாழ்கின்றனர். இதை வெறும் சாதாரண ஆறு என்று நினைத்த மக்களுக்கு கடந்த 1969ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வறட்சி காரணமாக கடந்த 1969ஆம் ஆண்டு இந்த ஆற்றில் நீர்வரத்து குறைந்தது. அப்போது அதன் மையப்பகுதியில் இருந்து பல அதிசயங்கள் வெளிவர ஆரம்பித்தது. முதலில் ஆங்காங்கு சில பாறாங்கற்கள் தெரிய ஆரம்பித்தது. அந்த பாறாங்கற்களை உற்று நோக்குகையில் பல்லாயிரம் லிங்கங்கள் தெரிய ஆரம்பித்தது. அதோடு ஒவ்வொரு லிங்கத்திற்கும் அருகே நந்தியின் சிலையும் வடிக்கப்பட்டிருந்தது. எப்போதும் வற்றாமல் ஓடும் இந்த ஆற்றில் ஆயிரக்கணக்கில் லிங்கங்களை வடிப்பதென்பது அறிவியலுக்கு எட்டாத ஒரு விடயம். அப்படி இருக்கையில் அங்கு எப்படி இவ்வளவு லிங்கங்கள் வடிக்கப்பட்டது, அதை யார் வடித்தார்கள் போன்ற கேள்விகளுக்கான பதிலை ஆய்வாளர்களால் இன்று வரை அறிய முடியவில்லை. மூன்றாவதாக கர்நாடக மாநிலம் அசன் மாவட்டத்தில் உள்ள அசனாம்பா கோவிலை பற்றி பார்ப்போம். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் வருடா வருடம் 10 நாட்கள் மட்டுமே மக்கள் வழிபடுவதற்கு அனுமதி உண்டு. அதன் பிறகு கோவில் நடை சார்த்தப்பட்டு மீண்டும் அடுத்த ஆண்டுதான் திறக்கப்படும். ஓராண்டு கழித்து ஆலயம் திறக்கப்படும் பொழுது முந்தைய ஆண்டு அம்மனுக்கு வைக்கப்பட்ட சந்தனம் குங்குமம் போன்றவை அப்படியே இருக்கும். அதோடு நிவேதனமாக வைக்கப்பட்ட அரிசி கெடாமலும் நந்தா விளக்கான நெய் விளக்கும் எரிந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் மேலாக அந்த கோவிலில் ஒரு அதிசய கல் உள்ளது. அந்த கல் வருடா வருடம் அம்மனை நோக்கி 1 இன்ச் நகர்ந்து செல்வது குறிப்பிடத்தக்கது. நான்காவதாக 8ஆம் நூற்றாண்டில் ராஷ்டிரகூட மன்னர்களால் கட்டப்பட்ட எல்லோரா கைலாசநாதர் கோவிலை வச்சு பார்ப்போம். பெரியதொரு மலையை குடைந்து இந்த கோவில் உருவாக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் எடையுள்ள பாறைகள் இதற்காக குடையப்பட்டுள்ளது. பொதுவாக அந்த காலத்தில் ஒரு கோவிலை கட்ட 10 அல்லது 15 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இந்த கோவிலை கட்ட 100ற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆகியுள்ளது. கிட்டத்தட்ட 3 தலைமுறையை சேர்ந்த சிற்பிகள் இந்த கோவிலை உருவாக்கியுள்ளனர். அடுத்தடுத்து அந்த பகுதியை ஆண்ட அரசர்களும் இந்த கோவில் பணியை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து வந்துள்ளனர். ஐந்தாவதாக ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லேபாக்ஷி என்ற ஊரில் அமைந்துள்ள லேபாக்ஷி வீரபத்ரன் கோவிலை வச்சு பார்ப்போம். விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் கிட்டத்தட்ட 70 தூண்கள் உள்ளன. ஆனால் அதிசயம் என்னவென்றால் அதில் ஒரே ஒரு தூண் மட்டும் தரையில் படாதபடி இன்று வரை தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அதன் அடியில் மெல்லிய துணியையோ அல்லது பேப்பரையோ ஒரு பக்கம் செலுத்தி மறுபக்கம் இழுக்கலாம். அந்த அளவிற்கு தூணிற்கு அடியில் மெல்லிய ஒரு இடைவெளி இருக்கிறது. அடுத்ததாக அதே கோவிலில் ஒரு மிகப்பெரிய காலடி சுவடு இருக்கிறது. அது ஒரு சாதாரண மனிதனுடைய காலடி சுவடு அல்ல என்பதை அதை பார்த்தவுடனேயே உணரலாம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு காலடி சுவடு அது சீதாதேவியின் காலடி சுவடு என்று அந்த பகுதி மக்களால் நம்பப்படுகிறது.
அந்த காலடிச்சுவடிற்கு அடியில் இருந்து எப்போதும் நீர் கசிந்து அந்த காலடிச்சுவடை நனைத்தபடியே இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களின் அதிசயங்கள் எல்லாம் நாம் அறிந்ததே. அதனால் தான் தமிழக கோவில்கள் இந்த பதிவில் சேர்க்கப்படவில்லை. அப்படி சேர்த்திருந்தால் 5 கோவில்களும் தமிழக கோவில்களாகத்தான் இருந்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ் ராஜ். நன்றி, வணக்கம்.